எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன pH மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு pH நீங்க மெயின்டைன் பண்ணணும், அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம pHனா என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். pHனா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் சொல்யூஷன். ஹைட்ரஜன் அயான் ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு அளவு இருக்கு அதை மெஷர் பண்றதா pH அப்படின்னு சொல்லுவோம். இந்த pHக்கு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும்னா 0 to 14 இருக்கும். இதுல 0 to 6.9 அந்த ரேஞ்ச்ல இருந்ததுன்னா அதை அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அமிலத்தன்மை நிறைந்தது அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 7.1 to 14 இருந்ததுன்னா அதை பேசிக் இல்லைன்னா காரத்தன்மை நிறைந்தது அப்படிங்கறத சொல்லுவோம். pH 7 அப்படிங்கறத நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த pH எப்படிலாம் நீங்க மெஷர் பண்ணலாம்? லெபார்டரியில மெஷர் பண்ற மாதிரி இருந்தா லெபார்டரிக்கு தனியா உங்களுக்கு pH மீட்டர் இருக்கு. இதுவே நம்ம சாதாரணமா மெஷர் பண்ணக்கூடியதுன்னா உங்களுக்கு பாக்கெட் சைஸ்ல pH மீட்டர் இருக்கு, இல்லைன்னா pH ஷீட் இருக்கு உங்களுக்கு. அதை வச்சு கூட நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் நீங்க என்னென்ன pH மெயின்டைன் பண்ணணுங்கிறத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லிக்விட் டிட்டர்ஜென்ட். லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை நீங்க ரெண்டு விதமா ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ப்ரீமியம் குவாலிட்டியில நீங்க பண்றீங்கன்னா நீங்க pH 7 to 8ல மெயின்டைன் பண்ணணும். இதுவே எக்கனாமிக் குவாலிட்டியில தான் நீங்க பண்றீங்கன்னா pH 8 to 9 நீங்க மெயின்டைன் பண்ணால் போதுமானது. இப்போ இந்த pH 7க்கு கீழே குறைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்க டிடர்ஜென்ட் லிக்விட் சரியா அழுக்க ரிமூவ் பண்ணாது. துணியில ஒரு அழுக்கு படியுதுன்னா உங்களுக்கு ஆயிலோட சேர்ந்து தான் அந்த அழுக்கு படியும். நம்ம ஆயிலை ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி வேணும். அந்த ஆல்கலினிட்டி உங்களுக்கு pH 7க்கு கீழே போகும்போது ரொம்ப கம்மியா இருக்கும், காரத்தன்மை ரொம்ப குறைவாயிடும். அப்போ உங்களால அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் சரியா அழுக்க ரிமூவ் பண்ணாது. ஓகே, இப்போ pH 10க்கு மேல போயிடுச்சு, அதிக காரத்தன்மை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களோட துணி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க சரியான pH ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிட்டர்ஜென்ட் பவுடர். டிட்டர்ஜென்ட் பவுடரோட pH ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும்னா 9 to 12 இருக்கணும். இந்த டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு pH எப்படி செக் பண்றது அப்படின்னா 5 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 5 கிராம் டிட்டர்ஜென்ட் பவுடர் நீங்க தயாரித்த டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துட்டு 100 ml வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடுங்க. டிசால்வ் பண்ணிட்டு அந்த வாட்டரை நீங்க pH டெஸ்ட் பண்ணுங்க. அந்த pH டெஸ்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு 9 to 12 இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட். டிஷ்வாஷ் லிக்விட் பாத்திரம் கழுவுற லிக்விடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pH 5.5 8க்குள்ள இருக்கணும். 8க்கு மேல போகக்கூடாது, அதே மாதிரி 5.5க்கு கீழேயும் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ஏதாவது டேமேஜஸ் ஆகும். அதே மாதிரி பாத்திரங்களையும் உங்களுக்கு நிறைய படிய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஃப்ளோர் கிளீனர்ல நீங்க டொமஸ்டிக் பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களோட pH 6 to 8.5க்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல போயிடக்கூடாது. 6 to 8.5க்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததாக கிளாஸ் கிளீனர். கிளாஸ் கிளீனருக்கு பாத்தீங்கன்னா என்ன pH மெயின்டைன் பண்ணணும்னா 6 to 8.5 pH நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதுல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ கிளாஸ் கிளீனர்னா கிளாஸஸ் கரெக்டா கிளீனா ஷைனியா இருக்கணுங்கிறதுக்காக தான் கிளாஸ் கிளீனர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த pHல சேஞ்சஸ் வரையில உங்களுக்கு அந்த ஷைனி அப்பியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, ஒரு மாதிரி கிளாகியா இருக்கும். அதனால கிளாஸ் கிளீனர் நீங்க தயாரிச்சுட்டு இருக்கீங்கன்னா 6 to 8.5லயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மல்டி பர்பஸ் கிளீனர். மல்டி பர்பஸ்னா நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. அப்ப நீங்க அதை மேக்ஸிமம் ஒரு நியூட்ரல் ரேஞ்ச்லயே, ரொம்ப அசிடிக்காவும் இல்லாம ரொம்ப ஆல்கலைனாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியமான ரேஞ்ச்லயே எப்பவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கான pH ரேஞ்ச் pH 6 to 8 வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்ததாக டாய்லெட் கிளீனர். டாய்லெட் கிளீனர் ஒரு ரேஞ்சில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 1 to 3 ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அதை விட அதிகமா போச்சுன்னா உங்களுக்கு சரியா அழுக்கு போகாது. டாய்லெட் கிளீனர் பொறுத்தளவு கொஞ்சம் அசிடிக்கா இருந்தா தான் உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் நல்லாவே போகும். அடுத்ததாக கார் ஷாம்பு. கார் ஷாம்பு தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதோட pH உங்களுக்கு 7 to 8ல நீங்க மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததாக ஃபேப்ரிக் கண்டிஷனர் அல்லது சாஃப்ட்னர். இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் அல்லது சாஃப்ட்னர் pH 6.5 8க்குள்ள நீங்க மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததாக ஹெர்பல் சோப்பு. ஹெர்பல் சோப்புக்கு நீங்க 5.5 8 வரைக்கும் கூட pH நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன pH ரேஞ்சஸ் எல்லாமே நீங்க கடைசியா ஃபைனல் ப்ராடக்ட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட்ல நீங்க செக் பண்ணக்கூடியது. ஃபைனல் ப்ராடக்டோட pH வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்.
ஃபைனல் ப்ராடக்ட்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாமே செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம வந்து 24 ஹவர்ஸ் ரெஸ்ட் நிறைய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கொடுப்போம். அந்த ரெஸ்ட் கொடுத்தக்கப்புறம் தான் நீங்கள் பிஹெச்சை செக் பண்ணணும். ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஹெச்சை செக் பண்ணிடக்கூடாது. பிஹெச்சை செக் பண்ணிட்டு நமக்கு வந்து பிஹெச் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல, அதனால நான் வந்து ரொம்ப அசிடிட்டியாக இருக்குது, நான் அதை ஆல்கலைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆட் பண்ணுறேன், இல்லை ரொம்ப ஆல்கலைனாக இருக்குது அப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆசிட் ஏதாவது ஆட் பண்ணுறேன்னு நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. ப்ராப்பராக நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரெஸ்டிங் பீரியட்லாம் முடிச்சு ஃபைனல் ப்ராடக்ட் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் பிஹெச்சை செக் பண்ணணும். நீங்கள் வந்து செஞ்ச உடனே நீங்கள் பிஹெச்சை செக் பண்ணக்கூடாது. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.